ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் சம்மர் ஸ்பெஷல் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன். வீட்லேயே எப்படி எண்ணெயே இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பாப்கார்ன் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெண்ணெயோடையும் பார்க்க போகிறோம், எண்ணெயோடையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட தேவைக்கு ஏற்றபடி நம்ம எப்படி வேணுனாலும் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். பாப்கார்ன் செய்யறதுக்குன்னு கடைகளில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சோளம் கிடைக்கும். இந்த சோளம் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற சோளம் தான் நமக்கு பாப்கார்னுக்கு சரியாக வரும். இது வந்து 100 கிராம் கிட்டத்தட்ட 28 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் ஆகும். இன்னொரு வகையான சோளமும் இருக்குது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் தட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சோளம் வந்து கொஞ்சம் சப்பி போன மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த சோளம் வந்து பாப்கார்னுக்கு சரியாக வராது. ஸோ இது வாங்காதீங்க, இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. எண்ணெயே இல்லாமல் ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இந்த மாதிரி கொஞ்சம் உயரம் கூட இருக்கிற ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் கல்லுப்பு போட்டுக்கோங்க. பொடி உப்பு வேணால் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா ஹீட் பண்ணுங்கள். இந்த குக்கரோட மூடி கேஸ்கெட் இல்லாமல் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த கல்லுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாப்கார்ன் போடுங்க. போட்டுட்டு நல்லா லேசாக இந்த மாதிரி இடையில வறுத்து கொடுங்க. இப்போது இந்த மாதிரி லேசாக பொரிய ஆரம்பிக்கிறப்ப இந்த குக்கர் மூடியை வச்சு லேசாக அப்படி மூடிடுங்க. தீயை மினிமமில் வச்சுருங்க. ரொம்ப வெளியிலலாம் தெரிச்சதுன்னா நீங்கள் மூடி போட்டு ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக மூடி போடாமல் இந்த மாதிரி கூட விட்டுடலாம். கொஞ்சம் அந்த சவுண்டு வர்றதோட இடைவெளி வந்து குறைய ஆரம்பிக்கிறப்ப கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இருக்கிற அந்த சூடே போதுமானதாக இருக்கும். பாக்கி இருக்கிற அந்த இதுவும் வெடிக்கிறதுக்கு. பாருங்கள், நம்மளோட எண்ணெயே இல்லாத பாப்கார்ன் தயார். இந்த மாதிரி ஒரு வலை கம்பி வச்சு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஹோம்மேட் ஹெல்த்தி பாப்கார்ன் ரெடி. இப்போ இதில் வேணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மேலே கொஞ்சோண்டு வெண்ணெய் உருக்கி ஊற்றலாம். இல்லை சும்மா வெண்ணெய் போட்டோம்னாலே இந்த சூடில் நல்லா உருகிடும். சீஸ் பொடி, அந்த மாதிரி காரப்பொடி, மஞ்சள் பொடி ஏதாவது வேணும்னா நம்ம இதுக்கு மேலே நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணி சேர்த்து நல்லா அப்படி கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கலாம் பாப்கார்ன் மாதிரியே. இப்போ 10 நிமிஷம் இது நல்லா ஊறிருக்கு. உப்பும் நல்லா சூடாக இருக்குது. இல்லை போட்டுடலாம். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு கூட மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டர் உருக்கி ஊற்றலாம். குக்கரில் அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம கேரமல் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு நான் அந்த ரா கேன் சுகர் எடுக்கிறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் உங்களோட சுவை அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் எவ்வளோ பாப்கார்ன் போட போகிறீங்களோ அதுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த கேன் சுகரை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்திங்கன்னா இது நல்லா உருகி நல்லா கேரமலைஸ் ஆகிடும். ரொம்ப விட்டுட்டோம்னா கசக்கும். பட் அந்த ப்ரௌனாக அந்த கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணோம்னா போதும். இப்போ இந்த பக்கம் சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. நம்மளோட பாப்கார்ன் ரெடி. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது முன்னைக்கு நல்லா அப்படி லேசாக உருக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா உருகட்டும். ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இப்போ இது நல்ல ஒரு சிரப் மாதிரி கொதிச்சு வருது பாருங்கள். இதில் நம்ம பாப்கார்னை சேர்த்து கலந்துட்டோம்னா நம்மளோட கேரமல் பாப்கார்ன் ரெடி. பாப்கார்ன் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடரோ இல்லை ட்ரிங்கிங் சாக்லேட்டோ இல்லை
நம்ம காம்பவுண்ட் சாக்லேட்டோ கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டு கலந்துட்டோம்னா நம்மளோட சாக்லேட் பாப்கார்ன் ரெடி. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ஈஸியாக ரெடி ஆகிடும். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு வெண்ணெயோ இல்லை எண்ணெயோ சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பாப்கார்ன் எடுத்து போட்டுருங்க. இந்த பாப்கார்னுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த குக்கர் மூடியோட கேஸ் கட்டை எடுத்துகிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இது பொரிய ஆரம்பிக்கிறப்ப நம்ம இதில் போட்டு மூடிடலாம். இப்போ இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிறப்ப மூடி போட்டு மூடிடுங்க. தீயை மிதமாக வச்சுடுங்க. இப்போ சத்தம் நல்லா அடங்கிடுச்சு. பாருங்கள், நம்மளோட பாப்கார்ன் தயார். கடைகளில் சீஸ் பவுடர்னு கிடைக்கும். இது நான் நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லேருந்து வாங்கினேன். 50 கிராம்ஸ் வந்து 55 ருபீஸ். இந்த மாதிரி கிடைக்கிற பொடி நம்ம தேட்டர்லாம் கூட தூவிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் வீட்டில் வாங்கி வச்சு இந்த பாப்கார்ன் மேலே தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மஞ்சத்தூளோட காரத்துக்கு வேணும்னா நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் கூட தூவிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம்.